Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற கஜரா தாங்க. குட்டி கஜரா நல்லா மொறுன்னு வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. முதல்ல நான் ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்து பொடி பண்ண போகிறேங்க. அது கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் ரவை இதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கின்னு நம்ம அரைச்ச சர்க்கரையும் ரவையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 300 கிராம் மைதா மாவு சேர்க்குறேங்க. ஒரு பிஞ்சு சோடா மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. எல்லாத்தையும் போட்டு நெய்யெலாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கையால் பெசறி விடுங்க. நம்ம போட்ட சோடா மாவு எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கையால் பெசறி விட்டிங்கன்னா சமமாக எல்லா இடத்துலையும் பரவுங்க. இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பால்லாம் அளவு கிடையாதுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றியும் பிசையலாங்க, அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். பால் பார்த்திங்கன்னா அளவே சொல்ல முடியாது, நீங்கள் ஊற்றி பிசையும் போது, ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இலவி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நமக்கு சப்பாத்தி மாவு பதம் வந்ததும் நிறுத்திடுங்க பால் ஊற்றுறத. இதில் யாரும் ரவை சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் ரவை சேர்ப்பேன். ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு மொறுன்னு நல்லா சூப்பராக கிடைக்கும், அதுக்கு தான் ரவை சேர்க்கறது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் அளவு சொல்லலை பாலுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும்போது நிறுத்திக்குங்க பாலை. உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால இலகும். கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அதில் சேர்த்துருக்குற ரவை எல்லா ஈரத்தையும் கொஞ்சம் உறிஞ்சிக்குங்க. நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். கொஞ்சம் முன்னாடியோட இப்போ டைட்டாக இருக்குது பாருங்கள் ஆட்டா. இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்குங்க. நீல வாக்கில் கொஞ்சம் அப்படியே குச்சி மாதிரி உருட்டிக்கினே வந்தீங்கன்னா பூரிக்கட்டையில் வச்சு உருட்டுங்க. இந்த மாதிரி கையால் செஞ்சிங்கன்னா மெலிசாக வருங்க. நம்ம கடைகளில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்காது. இந்த மாதிரி விரலால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மெலிசாக வரும். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க, நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே திட்டத்துக்கு உருட்டிக்குங்க. சின்ன சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி உருட்டி பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட அழகாக உருட்டி கட் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம போட்டு எடுத்துடலாம். மாவு பிசைறதுக்கு மட்டும்தான் இதுக்கு டைம் தேவைப்படும், டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. இது நிறையா நம்ம செஞ்சு டப்பாவில் கூட கொட்டி வச்சுக்கலாங்க, பசங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுக்கலாம். இதில் நீங்கள் இதே மாவில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாங்க. பாருங்கள், அதே கடையில் கிடைக்கிற ஷேப்பில் வெட்டியாச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக உருட்டலாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதில் நெய்யெலாம் நம்ம சேர்த்து செஞ்சதுனால நல்லா ஹெல்த்தியானது கூட, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம கும்பலாக வைக்கிறதுனால அது ஒட்டுன்ற பயம் தேவையில்லைங்க, ஒட்டாது. நீங்கள் இது மாதிரி நிறையா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலாம் போட்டு எடுக்கலாங்க. அவ்வளோதான், இதை நான் போட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அப்புறமேலாம் அதே மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இந்த குலோப் ஜாமுன்லாம் எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தீயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுக்கணும்.
ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா போடலாங்க. டால்டா போட்டாலும் இதே சுவையில் இருக்கும். எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றா போடுங்க, பார்த்து போடுங்க, எண்ணெய் கையில் படும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க இது. அதே மாதிரி போட்டதும் கரண்டி போட்டு கிளறாதீங்க. நம்ம நெய்யெலாம் போட்டிருக்கிறதுனால பிரிஞ்சிடும் எண்ணெயில். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கிளறுங்க. பாருங்கள், நான் ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்றேன். கப்பு அளவு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்சு சோடா மாவு, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். எடைக்கணக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் மைதாவுக்கு 150 கிராம் சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 ஏலக்காய், ஒரு பிஞ்சு சோடா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதிகமாக நெய் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெயிலே பிரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு நைஸாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. நான் மறுபடியும் போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரெண்டாவது எடுத்துடுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.